கூட்டுறவுத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட நேர்காணல் முடிவுகளை வெளியிட தயாராக இருக்கிற ரேஷன் கடையோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கேங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் 4.19 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணலில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நேரடியான நேர்காணலில் கலந்துக்கிட்டவர்களுக்கு எப்பொழுது பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் இந்த அறிவிப்பு வந்துக்காகவே கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக நேர்காணலில் கலந்துக்கிட்ட, எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, என்னை தேடி எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்தது. ஸோ இந்த டைம் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த நேரடியான நேர்காணலில் யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிறாங்களோ அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை உடனடியாக வழங்க இருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 450க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக ரேஷன் கடையில் பணி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உறுதி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழக மக்கள் எல்லாருமே ரேஷன் கடையை வேலையை பற்றி ரொம்ப ஆவலுடன் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான ரேஷன் கடையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலேயே வந்து இந்த நேரடி நேர்காணல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு அந்த ரேஷன் கடையோடைய விண்ணப்பதாரர்களை கேன்சல் செஞ்சது நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்வாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவாங்களா? ஸோ இதுதாங்க நம்மளுடைய மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி உடைய ரிசல்ட்டுக்கு பிறகு ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியிடுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கூட சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிச்சயமாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தாங்க பெண்டிங்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தனித்தனியாக தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 25ஆம் தேதிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வழங்கப்படும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக